இந்த தெருமுனை கூட்டங்களை நடத்த எங்களுக்கு உத்தரவு வந்துள்ளது. அண்ணன் அவர்களுடைய ஆணைப்படி இந்த முதல் தெருக்கூட்டத்தை நம்முடைய வருண்காந்தி அவர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த இடத்துல நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலிலே நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களின் 3வது முறையாக அரியணை ஏற்றிய நம்முடைய பாரத மக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தெருமுனை கூட்டத்திற்கான விளக்கங்களை எங்களுடைய அமைப்பு சாரா மாநில தலைவர் அவர்களும் நம்முடைய மாவட்டத்தினுடைய தலைவர் அவர்களும் அதற்கான உரையை ஆற்ற உள்ள நிலையில் நான் என்னுடைய பங்களிப்பாக நம்முடைய தமிழகத்திலே ஆட்சி செய்யக்கூடிய நம்முடைய தமிழகத்திலே வசிக்கக்கூடிய அதுவும் திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியில் வசிக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களும் அதே போன்று பொன்னேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய மக்கள் நம்முடைய பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்களும் பழங்குடியின இருளர் சமூகத்தை சார்ந்த மக்களும் இதுவரையில் சுதந்திரம் அடைந்து 76 ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி 77வது ஆண்டை தொடர்வுள்ள நிலையில் நம்முடைய எஸ்சி தொகுதிகளில் இதுவரையில் 2 கட்சிகளை போட்டியிட்டு வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் நம்முடைய பகுதிகளில் உள்ள மக்களை எந்த அளவிற்கு இன்று வரையில் வைத்துள்ளார்கள் என்று கூறினால், இன்று வரை பொன்னேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மீஞ்சூர் தெற்கு ஒன்றியத்தில் உள்ளடக்கிய ஏரிமேடு கிராமத்தில் வசிக்கக்கூடிய பழங்குடியின இருளர் சமூக மக்கள் இன்று வரையிலும் மின்சாரம் கூட இல்லாமல் இருட்டில் வசித்து வருகிறார்கள். இந்த அளவிற்கு இந்த தொகுதியில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் நம்முடைய பட்டியல் சமூகத்தை சார்ந்த வேட்பாளர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். அரசியலுக்காக இருக்கக்கூடிய கட்சி அல்ல. இந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் நாம் பார்க்கிறோம். நம்முடைய மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் எல்லாம் மேடையில கம்பீரமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, யார்கிட்டையும் ஊழல் குற்றச்சாட்டுகளோ ஜெயில போவோம் எப்போ வீட்டுக்கு போலீஸ் தேடி வரும்ன்ற பயமோ கிடையாது. நம்முடைய கட்சி என்ன வேலை கொடுக்கிறோமோ, எது கொடுக்க என்ன வேலை தர போறாங்க, எதை செய்ய போகிறோம் என்பதை யோசிக்கக்கூடிய தலைவர்களாக நம்முடைய தலைவர்கள் எல்லாம் மேடையிலே தெரியல. அமெரிக்கா அங்க இருக்கு தெரியல. சரி, இந்த டேபிள் மேல ஏறி நில்லுங்க, ஏறி நின்று இப்ப தெரியும், ஐயோ இப்பவும் தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல தான் நம்முடைய உதயநிதி ஸ்டாலினுக்கு எல்லாம் ஒரு நாலேஜ் இருக்கு. அவங்க எல்லாம் பேசுறாங்க. சனாதனம்னா அது வந்து அழிக்கப்பட வேண்டியது, ஒழிக்கப்பட வேண்டியது. அதுக்கு பெங்களூர்ல போய் நிற்கிறார் கோர்ட்ல. எத்தனை கோர்ட்டுக்கு போறாரு தெரியல. எல்லா கோர்ட்டுக்கும் நீ அலைஞ்சோ நீதிபதி சொல்லிட்டாரு, நீ அங்க பேசுனதுனால உத்தரப்பிரதேசல கூட மாட்டாங்க, டெல்லியில கூட மாட்டாங்க, பெங்களூர்ல கூட மாட்டாங்க, அதெல்லாம் இல்ல. எல்லா 40க்கு 40 நீங்க 40க்கு 40 எவ்வளவு பெரிய கூட்டணி. பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமையில இன்றைக்கு 2வது இடத்துல மட்டும் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி மற்ற கட்சிகளை எல்லாம் பின்னால தள்ளி 12 பாராளுமன்ற தொகுதியில நம்ம வந்திருக்கோம். தன்னைத்தானே நாயின்னு சொல்றாரு. பிஏ படிச்சவங்கள வயது 80 கடந்துன்னா மனுஷன் மேடைகள் எல்லாம் பேசக்கூடாது. நானே எனக்கு ஒரு 60 வயசு ஆகும். நானே தலைவர்கிட்ட சொல்ல போறேன். இளைஞர்கள்லாம் இருக்கிறாங்க. இங்க நாகரிஷி வந்திருக்காரு, அவர் மிஸ்டர் ஏசியா 40 வயசு. அந்த மாதிரி ஆட்கள் டெவலப் பண்ணுங்க. கிஷோர் இருக்காரு, அவருக்கு ஒரு 40 வயசு. இங்க ஒரு இளைஞர்கள்லாம் இருக்கிறாங்க, இளைஞர்களுடைய தலைவர் இருக்காரு. இவங்களெல்லாம் 60 வயசுக்கு மேல எல்லாம் அரசியல வச்சுக்காதீங்க, எங்களெல்லாம் வச்சுக்காதீங்க. ஏன்னா எனக்கு பயமா இருக்கு. இந்த RS பாரதி நாயின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நானும் ஏதாவது தப்பா சொல்லி அது எனக்கும் அந்த மாதிரி பேர் தான் வந்துடக்கூடாதுன்ற ஒரு பயம் எனக்கும் இருக்கிறது. அதனால இவங்க வாயில வர்றதெல்லாம் பேசுறாங்க, படிக்கிறது கிடையாது. எஜுகேஷன்ல பெரிய பூஜ்ஜியத்தை கண்டுபிடிச்சவங்க நம்ம தான் பூஜ்ஜியத்தை கண்டுபிடிச்சோம். ஆனா இவங்க அறிவியல பூஜ்ஜியமா இருக்காங்க.
மக்கள்கிட்ட எங்க தெருவில் நான் கேட்டேன். நான் வீடு வீடா ஏறி இறங்கி நம்ம பூத் கமிட்டி, நம்ம தலைவர்கள்லாம், நம்ம மாவட்ட தலைவர்கள், மாநில தலைவர்கள், அமைப்பு பொதுச்செயலாளர்லாம், அண்ணா உங்க பூத் வீக் ஆயிட போகுதுன்னா, எங்களுக்கு கேவலமாயிடும்னா, நான் வீடு வீடா ஏறினேன். பலமுறை ஏறினேன். எல்லா பிரச்சனையும் கேட்டேன். எல்லாம் கேட்டேன். மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு சார்பில் அமைப்பு சாரா மற்றும் மக்கள் சேவை பிரிவின் சார்பில் மாவட்ட துணைத் தலைவர் அன்பு சகோதரர் ப. வருண் காந்தி பணி செய்த அமைப்பு சாரா மற்றும் மக்கள் சேவை பிரிவினுடைய மாவட்டத்துடைய நிர்வாகிகள் அன்பு சகோதரர்கள் விஜயன், அருண், முத்து, நந்தகோபாலன், பவித்ரா, அலமேலு,